மழை தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க. கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் என்னென்ன மாவட்டங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக சென்னையில வானிலையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? வணக்கம் உமா. வடக்கு உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், அதே போல நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையை பற்றிய அறிவிப்பில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடும் எனவும், அதுவும் 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸிலிருந்து 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இன்று கொடுக்கப்படவில்லை உமா. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.